இந்த கதை என் வாழ்க்கையில் ஒரு பாடம். ஒரு சிறு கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் மிக சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வந்துவிடும். ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனிடம் மெதுவாக சொன்னார், அருண், கோபம் வருவது தவறில்லை, ஆனால் அதை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான பலம். பிறகு தாத்தா கூறினார், கோபம் வரும்போதெல்லாம் தோட்டத்தில் உள்ள மரத்தில் ஒரு ஆணியை அடித்துவிடு. அதை ஏற்றுக்கொண்ட அருண் முதல் நாள் 10 ஆணிகளை அடித்தான். அடுத்த நாள் 8 ஆணிகளை அடித்தான். சில நாட்களில் கோபம் குறைந்துவிட்டது. அப்பொழுது தாத்தா புன்னகையுடன் சொன்னார், இப்போ கோபம் இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை எடுத்துவிடு. சில நாட்களில் மரத்தில் இருந்த எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டான். ஆனால் அந்த மரத்தில் இருந்த காயம் மட்டும் இன்னும் இருந்தன. அப்பொழுது தாத்தா சொன்னார், அருண், கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் பிறர் மனதில் இப்படிப்பட்ட காயங்கள் ஆகிவிடும். அந்த நாள் முதல் அவன் தன் வாழ்க்கையில் கோபம் இல்லாதவனாக வாழ்ந்தான். The moral of story: கோபம் தற்காலிகம், ஆனால் அந்த காயம் நிரந்தரம்.